1940 காரைக்குடியில் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் வருகிறது. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக நிறுத்தப்பட்டதை ராஜாஜி எதிர்பார்க்கவே இல்லை. உடனே ராஜாஜி என்ன செய்தார்? நீ ஒரு பிராமணர் அல்லாதாரை நிறுத்துகிறாயா, நான் ஒரு பிராமணர் அல்லாதாரை நிறுத்துகிறேன் என்று சுப்பையா என்பவரை நிறுத்தினார். காமராஜர் 103 வாக்குகள் பெற்றார், சுப்பையா 100 வாக்குகள் பெற்றார். 3 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் அன்று பெற்ற வெற்றிதான் வரலாற்றின் ஏடுகளையே புரட்டி போட்டார். வெறும் 3 ஓட்டு தான். மாரி சுப்பையாவுக்கு விழுந்திருந்தால் ராஜாஜி காமராஜரை தொடக்கத்திலேயே ஒழிச்சிருப்பார். 1940 காமராஜர் காங்கிரசின் தலைவர் பொறுப்பை ஏற்கிறார்.